நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்திருக்கிறோம். அநேக விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள், துன்பங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். மாத்திரமல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுதோ சங்கீதம் 35:19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், பிரியமான தேவச்சனமே, இந்த காலவெளியில் பலவிதமான துயரங்கள், வேதனைகள், இழப்புகள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய தேவன் இருக்கிறார். நம்மை விடுவிக்கக்கூடியவர் இருக்கிறார். நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 1 பேதுரு 1:6. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லுகிறார். பின்வரும் வசனத்தில் சொல்லும்பொழுது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்றார். சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், இவைகளிலிருந்து ஒரு விசுவாச சோதனை, இவளை நாம் ஜெயிக்கும் பொழுது, கடந்து வரும்பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று பேதுரு சொல்லுகிறார். இந்த அருமையான காலவெளியில் தேவனுடைய பிள்ளையே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவும் யோவான் 16:20 சொல்லுகிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 16:20 நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலவெளியிலே தேவனுடைய பிள்ளையே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நிச்சயமாகவே சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்மை ஆற்று தேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய மனதின் பாரம், கவலை, கண்ணீர், துக்கம், இழப்பு எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைப்போம். அவர் நம்மை விடுவிக்க, தப்புவிக்க, வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, தர்மையான காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா, இந்த காலவெளியிலும் பல சூழ்நிலை நிமித்தமாய் ஆண்டவர் வேதனையோடு, கண்ணீரோடு, துயரத்தோடு ஆண்டவரே இருக்கிற மக்களை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, அவருடைய துயரங்கள் மாறட்டும், அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், அவருடைய துக்கங்கள் மாறட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களப்பா. துக்கம் சந்தோஷமாய் மாற்றக்கூடியவர் நீர்தான். உம்மை தவிர வேறு ஒருவராலும் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயலாதாப்பா. உம்மால் மாத்திரமே முடியும். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலும் தேர்தலும் சமாதானத்தையும் தந்து நாளிலே நடத்துங்க. உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போய்க்கில் வரத்தில் துணையாயிருங்க. இந்த காலவெளியில் எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மக்களை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த இயற்கையின் பேரிடர்கள் எங்கள் தேசத்தில் தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான தீவிரவாத தாக்குதல்கள் எங்கள் தேசத்தை பாதிக்காதபடி ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான கொள்ளை நோய்கள் எங்கள் தேசத்தில் பிரவேசிக்காதபடி எங்கள் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய மனக்கண்களை எல்லாம் திறப்பீராகப்பா.
இயேசுவே ஆண்டவர் இரட்சகர் என்று அறிந்து கொள்ளும்படியான அறிவை தாங்கப்பா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் விரும்புகிற தேவனப்பா. ஜனங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் உள்ளதான தகப்பனை அரியலூர் மாவட்டத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அரியலூர் மாவட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அங்குள்ள சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அங்குள்ள ஊழியர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபைகள் வளரட்டும், பெருகட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரே, குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த கிராமங்களில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஊழியர்களை எழுப்புங்கப்பா. அறுவடை மிகுதியாக இருக்கிறதே, எஜமான ஆட்களை அனுப்புவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.